வணக்கம். முத்துமுனியம்மை ஜோதிடாலய ஆன்மீக சொந்தங்களுக்கு ஜோதிட ரத்ன முத்து சந்தனவேலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஐயா, நம்ம பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம். அதில் நமக்கு எங்கே போனாலும் எதுவுமே ஒரு விருத்தி ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற பயங்கரமான ஒரு மோட்டிவில் நம்ம அலையிறோம் இல்லைங்களா? அதை நம்ம சரிப்படுத்தலாம். இப்போ அவனால் தொல்லை இவனால் தொல்லை ரோட்டெல்லாம் போகும்போது நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு வந்தால் மட்டும் அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கு இல்லையா? அதனால் யாரால் நமக்கு தொல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போது இவரால் நமக்கு தொல்லை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். அப்போ நம்ம அவங்ககிட்ட இருந்து எப்படி வெளியே தப்பிச்சு வர்றது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் வேணும்ல. அந்த தீர்மானத்தை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. அவங்க நம்ம சொந்த பந்தமாக இருக்கலாம், நம்மளுடைய உறவினராக இருக்கலாம், யாராட்டும் இருந்துட்டு போகுது. நமக்கு தொல்லை கொடுக்குறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு நம்ம வந்துக்கிட்டு தொல்லை கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம பக்கம் அவங்க வராமல் இருக்கணும். அதுதான் நமக்கு மெயின். அதனால் அதை நம்ம செய்யணும். அது செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம். ஒரே ஒரு பச்சை மிளகா ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து முறையாத கிராம்பாக இருக்கணும், அப்புறம் தான் பலிதமாகும். சரிங்களா? அதனால் அந்த பச்சை மிளகாவை எடுத்து நம்மளுடைய இடது கையில் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. ஒரு கிராம்பையும் நமக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு கிராம்பாக கையில் எடுக்கணும். கையில் எடுக்கும்போது நம்மளுடைய குலதெய்வத்தை முதல்ல நினைக்கணும். குலதெய்வத்தை நினச்சி நம்ம எதுக்காக அந்த கிராம்பையும் அந்த பச்சை மிளகாவையும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். குலதெய்வத்தை நினச்சி மனசில் வச்சுட்டு நம்மளுடைய குடும்ப தெய்வத்தையும் 2ஆவதாக நினைக்கணும். 3ஆவதாக நம்மளுடைய இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தெய்வத்தை விட்டுறக்கூடாது. அந்த தெய்வத்தை நினச்சிக்கணும். அந்த தெய்வத்தை நினச்சிட்டு என்ன பண்ணணும், ஒரு கிராம்பாக எடுத்து அவனுடைய பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய அம்மா பேரை சொல்லிக்கணும். ஒரு எடுத்துக்காட்டா பசுவம்மாள், புத்திரன், இந்திரன், மசி ஸ்வாகா. அதாவது மசி ஸ்வாகாங்கிறது தான் மந்திரமே, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னாருடைய புத்திரன், இன்னார், மசி ஸ்வாகா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாட்டு. இதை நீங்கள் கரெக்டாக ஒரு கிராம்பையும் எடுத்து பச்சை மிளகால குத்தணும். அடுத்து 2ஆவதும் ஒரு கிராம்பு எடுக்கணும். அதே மாதிரி அவங்க அம்மா பேரை சொல்லி புத்திரன் அவன் பேரை சொல்லி 2ஆவது இதையும் மசி ஸ்வாகா அப்படின்ட்டு 2ஆவது குத்தணும். இப்படி 3ஆவதையும் எடுத்து குத்தணும், 4ஆவதையும் எடுத்து குத்தணும், 5ஆவதையும் எடுத்து குத்தணும். இப்படி 5ஐயும் குத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா நேராக எடுத்து கொண்டு போய் ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சோண்டு கல் உப்பு, ஒரு 4 மிளகு, ஒரு 2 காஞ்ச மிளகா, இந்த 3ஐயும் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு நல்லா மடிச்சுக்கோங்க. மடித்து நல்லா தலையை நல்லா சுற்றுன்னு சுற்றி வெளியே எரியிற அடுப்பை ஒன்று உருவாக்குங்க. அந்த அடுப்பில் போட்டு பொசிக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். வீட்டில் போய் நல்லா கை கால் முகமாக கழுவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 நாளைக்குள்ள நீங்கள் என்ன மனசில் நினச்சி உங்கள் குலதெய்வத்தையும் குடும்ப தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி அதை குத்துனீங்களோ, யார் நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அவன் வந்துக்கிட்டு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் நினச்சிங்களோ எல்லாமே 7 நாளைக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் கண்ணு முன்னாடியே சினிமா படம் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அப்போ தெரியும் இந்த மந்திரத்துடைய பலன். ஆனால் அன்பு உள்ளங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை பகைக்காக செய்யாதீங்க. நம்ம இன்னொரு பிரச்சனை மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தற்காப்புக்காக செய்யுங்க. ஆனால் யாரையும் அழிக்கணுங்கிற நோக்கத்தில் செய்யாதீங்க. நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணுங்கிற நம்பிக்கை இருந்தாலே நம்மளுடைய ஆத்மாவும் பலப்படும், நம்ம ஆத்மாவுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பாதையும் கிட்டும். அதனால் தயவு செய்து எல்லாருமே நல்லதை நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். எல்லாமே சிவமயம். என்றும் உங்கள் வழியில் உங்கள் அன்பன் ஜோதிட ரத்னா முத்து சந்தனவேல். வணக்கம்.